இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற கன்னிராசி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஆனி அமாவாசைக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். அதாவது தொழிலில் முன்னேற்றம், பணவரவு, வாழ்க்கையில் மகிழ்ச்சி, மாணவர்கள் மற்றும் வியாபாரிகளுக்கு என்னென்ன நல்ல வாய்ப்பு இருக்குதுங்கிறத பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் நீங்கள் எந்த விஷயத்தில் கவனம் செலுத்தணுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த அமாவாசைக்கு அப்புறம் கன்னிராசிக்காரங்களுக்கு பெரிய மாற்றம் ஏதாச்சும் இருக்கா, இதில் பொறுமையாக செயல்பட்டிங்கன்னா தொழில், நிதி, குடும்பங்கிற எல்லா இதுலேயும் முன்னேற்றம் இருக்குங்கிறத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் பொது பலன், காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கை, பணவரவு, தொழில், வணிகம், ஆரோக்கியம், மாணவர்களோட கல்விங்கிற அனைத்தையும் விரிவாக பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோவில் சொல்ல வர கருத்து உங்களுக்கு புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம விஸ்டம் அஸ்ட்ரோஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லி வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அமாவாசைக்கு அப்புறம் கன்னிராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையோட பல துறையில் நல்ல மாற்றத்தை கொண்டு வரும். அதாவது கடந்த சில மாதமாக இருந்த குழப்பம் படிப்படியாக குறைய தொடங்கும். எந்த விஷயத்துலையும் அவசரப்படாமல் யோசித்து முடிவெடுத்தால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம். இந்த மாதத்தில், அதாவது இந்த அமாவாசைக்கு அப்புறம் நீங்கள் செய்கிற சிறிய முயற்சி எதிர்காலத்தில் பெரிய வெற்றிக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கன்னிராசிக்காரங்க இயல்பாகவே அதிகம் சிந்திப்பாங்க. சில நேரத்தில் தேவையில்லாத விஷயங்களை மனசில் வச்சுக்கிட்டு கவலைப்படுவாங்க. இந்த அமாவாசைக்கு அப்புறம் அந்த பழக்கத்தை குறைச்சிங்கன்னா மன அமைதி அதிகரிக்கும். எந்த முடிவையும் உணர்ச்சி வசப்படாமல் எடுக்கணும். தினசரி செய்ய வேண்டிய வேலைக்கு முன்னுரிமை கொடுங்க. நாளைக்கு செஞ்சுக்கலாம்னு தள்ளி போட்டிங்கன்னா அது செய்ய முடியாமையே போயிடும். பிறரை விமர்சிப்பதை விட்டுட்டு அவர்களோட கருத்தையும் கேட்க முயற்சி செய்யுங்க. அதாவது ஏதாச்சும் சொல்ல வராங்கன்னா அவங்கள விமர்சிக்காமல் அவங்க என்ன சொல்ல வராங்கங்கிறத கூர்ந்து கவனிக்கணும். அடுத்து காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கை. காதல் வாழ்க்கையில் இந்த மாதம் நல்ல புரிதல் உருவாகும். கணவன் மனைவி அல்லது காதலர்கள் இடையே இருந்த சிறிய கருத்து வேறுபாடு பேசி தீர்க்கப்படும். திருமணமானவர்கள் உங்கள் துணையோட அதிக நேரம் செலவிடுங்க. வேலை காரணமாக குடும்பத்தை புறக்கணிக்க கூடாது. திருமணம் ஆகாதவங்க புதிய நட்பு உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் உடனடியாக எந்த உறவிலும் அவசர முடிவெடுக்கக்கூடாது. குடும்பத்தில் பெற்றோர் மற்றும் மூத்தவர்களோட ஆலோசனை இந்த மாதம் மிகவும் பயனுள்ளதாக உங்களுக்கு இருக்கும். நிதிநிலை, பணவரவு இந்த மாதம் ரொம்ப சீராக இருக்கும். முன்பு கிடைக்காம இருந்த சில தொகை தற்போது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது வேறு யாருக்காச்சும் கடன் கொடுத்துருந்து அவங்க உங்களுக்கு கொடுக்காம விட்டுருந்தாங்கன்னா இந்த டைமில் அவங்க உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் வருமானம் அதிகரிக்குதுங்கிறதுக்கு செலவை அதிகரிக்கக்கூடாது. அதாவது தேவையில்லாத ஆன்லைன் ஷாப்பிங், ஆடம்பர செலவு, நண்பர்களுக்கு தேவையற்ற செலவு செய்கிறது, அதிக வட்டி கடன், அதாவது அதிக வட்டிக்கு கடன் வாங்குறது, இதெல்லாம் செய்யக்கூடாது. முதலீடு செய்ய நினைக்கிறவங்க நல்லா யோசித்து அதை நல்லா ஆலோசனை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் முடிவெடுக்கணும். வருமானத்தை விட இந்த டைமில் நீங்கள் சேமிப்பு அதிகரிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து தொழில் மற்றும் வேலை செய்கிறவங்களுக்கு இது வளர்ச்சி தர காலமாக தான் இருக்கும். வேலைப்பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் அவங்க திறமையை நிரூபிக்க நல்ல வாய்ப்பு கிடைக்கும். தனியார் ஊழியர்கள், அதாவது பிரைவேட் கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கு புதிய பொறுப்பு வழங்கப்படலாம். ஐடி துறையில் வேலை செய்கிறவங்க புதிய தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்கிறதுக்கு நல்ல காலமாக தான் இது இருக்கும். திறமையை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு நிறையவே கிடைக்கும். ஆசிரியர்களுக்கு மாணவர்கள்ட்ட இருந்தும் நிர்வாகத்தில் இருந்தும் பாராட்டு கிடைக்கும். அடுத்து வணிகம், அதாவது பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த காலம் நிலையான வளர்ச்சி இருக்கும். பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் வரலாம். புதிய வாடிக்கையாளர்களும் கிடைக்கலாம். அதாவது உங்கள்கிட்ட இருந்து பழைய வாடிக்கையாளர்கள் போயிருந்தாங்கன்னா அவங்க மறுபடியும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. புதிய வாடிக்கையாளர்கள் நிறைய வருவாங்க. ஆனால் பெரிய முதலீடு அல்லது புதிய கிளை தொடங்குவது போன்ற முடிவை சிறிது காலம் தள்ளி போடுறது நல்லது. வாடிக்கையாளர்களோட கருத்தை கேட்கணும். பணப்புழக்கத்தை சரியாக கண்காணிக்கணும். தேவையற்ற செலவை குறைக்கணும். தரமான சேவை, அதாவது நல்ல சர்வீஸ் வழங்கணும். அடுத்து நீண்ட நாளுக்கு திட்டத்தை தீட்டி அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செயல்படணும். அடுத்து ஆரோக்கியம், உடல்நலம் பொதுவாக நன்றாக தான் இருக்கும். ஆனால் வேலைப்பளு காரணமாக டிப்ரெஷன், தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, உடல் சோர்வு போன்ற சில பிரச்சனை இருக்கலாம். அதனால் தினமும் குறைஞ்சபட்சம் 30 நிமிடம் நடைப்பயிற்சி, போதுமான அளவு தண்ணி, இரவு நேரத்தில் அதிக நேரம் விழித்திருக்கக்கூடாது. அதாவது ஃபோன் பார்த்துக்கிட்டு சிஸ்டம் யூஸ் பண்ணிட்டு நைட்டில் தூங்காமல் இருக்கக்கூடாது. எண்ணெய் பலகாரங்களை எடுத்துக்கவே கூடாது. 10 நிமிஷம் தியானம் செஞ்சிங்கன்னா மன அமைதி அதிகரிக்கும். மாணவர்களுக்கு இது மிகவும் நல்ல காலமாக தான் இருக்கும். படிப்பில் கவனம் அதிகரிக்கும். பாடங்களை எளிதாக புரிஞ்சுக்குவீங்க. கல்லூரி மாணவர்கள் ப்ராஜெக்ட் மற்றும் செமினார் பணியில் சிறந்து விளங்குவீங்க. அதாவது அவங்களுக்கு கொடுத்த ப்ராஜெக்ட்டு, செமினார் போன்ற இதில் சிறப்பாக செயல்பட்டு பாராட்டு பெறுவீங்க. இந்த காலத்தில் நீங்கள் என்னென்ன செய்யணும்னா, வேலையை திட்டமிட்டு செய்யணும். குடும்பத்தினரோட நேரம் செலவழிக்கணும். புதிய திறமைகளை கற்றுக்கொள்ளணும். சேமிப்பில் கவனம் செலுத்துங்க. ஆரோக்கியத்தை அலட்சியம் காட்டக்கூடாது. நேர்மையான எண்ணத்தோடு செயல்பட்டிங்கன்னா இந்த அமாவாசைக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றத்தை பார்க்க முடியும். அடுத்து தவிர்க்க வேண்டியவை
தேவையில்லாத கோபத்தை தவிர்க்கணும். அவசர முடிவு, அதிக செலவு, பிறரை விமர்சிப்பது, அடுத்தவரை கிண்டல் பண்ணுறது, அந்த மாதிரி இதெல்லாம் தவிர்த்துக்கோங்க. உடல் நலத்தை புறக்கணிக்கிறது ரொம்ப ஆபத்தில் தான் போய் முடியும். அதனால் உடல் நலத்தை கவனமாக பார்த்துக்கணும். அதிகமாக கவலைப்படுறது, தேவையில்லாத விஷயத்துக்கு நீங்கள் அதிகமாக கவலைப்பட்டீங்கன்னா உங்கள் உடல் நலத்தை தான் அது பாதிக்கும். அதனால் எது நடந்தாலும் நல்லதுக்குன்னு போயிட்டே இருக்கணும். ஆக மொத்தத்தில் கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசைக்கு அப்புறம் சமமான முன்னேற்றம், நிலையான வளர்ச்சியை வழங்குற காலமாக தான் அது இருக்கும். இந்த காலத்தில் பொறுமையோடு செயல்பட்டு சரியான திட்டமிட்டு முன்னேறினீங்கன்னா வெற்றி உங்களுக்கு நிச்சயம். தொழில், நிதி, குடும்பம், கல்வி மற்றும் ஆரோக்கியம்னு பல வாழ்க்கையின் அனைத்து துறையிலையும் நல்ல மாற்றத்தை அனுபவிக்க முடியும். சிறிய தாமதம் அல்லது சவால் வந்தாலும் அதெல்லாம் தற்காலிகமாங்கிறத நினச்சிக்கோங்க. அவசர முடிவை தவிர்த்து அமைதியாகவும் தெளிவாகவும் சிந்தித்து செயல்பட்டீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற பலனை நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். குடும்ப உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். தேவையற்ற செலவை கட்டுப்படுத்தணும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். புதிய வாய்ப்பு வந்தால் அதை நம்பிக்கையோடு ஏற்றுக்கணும். தொடர்ந்து கற்றுக்கொள்றதுல உங்களோட திறமையை மேம்படுத்தி கொள்ளணும். அப்போ தான் இந்த காலத்தில் உங்களுக்கு அடுத்த கட்ட வெற்றிக்கு அழைத்து செல்லும். வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம விஸ்டம் ஆஸ்ட்ரோஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை ஆள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லியும் வந்து சேரும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி.